காலங்காத்தால சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்குது. வேலை பண்ணிட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் வந்துட்டு சில குக்கிங் டிப்ஸ்லாம் நமக்கு கொடுத்தாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த இந்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுவே நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கப் அரிசிக்கு நீங்கள் கையை போட்டு நீங்கள் பிசைஞ்சினாலே கையில் இருக்க ஒரு நல்ல பாக்டீரியானால எந்த மாதிரி ஒரு மூடில் கூட நீங்கள் இட்லி சாப்பிட்லாங்க. ஒரு டெக்னாலஜி வச்சு அதில் இருக்க வந்து ஈரப்பசையை மட்டும் எடுத்துட்டு எனக்கு நாங்கள் இட்லி பண்ணும்போது உளுத்தம்பருப்பு இல்லாமல் இட்லி பண்ணவே முடியாது. அந்த உளுத்தம்பருப்பில் நிறைய புரோட்டீன் புரத சக்தி இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை கரண்டியை போட்டு நல்லா கலக்கிடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கலக்கக்கூடாது. நல்லா முதல்லயே வாழ்க வையகம். நண்பர்களே, நம்ம சாதாரணமாக வீட்டில் சாப்பிட்ற இட்லி, இந்த இட்லியை சிறப்பாக செய்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோங்க. இட்லி மாவு அரைக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, கலக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, சமைக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸ், ஆரோக்கிய டிப்ஸ். இட்லி சிறப்பாக செய்வதற்காக ஒரு 5 நிமிடத்தில் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் உங்களுக்கு இப்போது சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாருங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உபயோகமாக இருக்கும். இட்லி மாவு அரைச்சி சமைச்சு இட்லி சுடும் பொழுது, கிரைண்டரில் அரைக்கும் பொழுது, மிக்சியில் அரைக்கும் பொழுது, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத 5 நிமிடத்தில் சாய் நிர்மலா மேடம் அவர்கள் இப்போ உங்களுக்கு வீடியோ மூலமாக புரிய வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்லேருந்து சாய் நிர்மலா பேசுகிறேங்க. நான் ரொம்ப வருஷம் நான் வந்து வேலை பண்ணிட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் வந்துட்டு சில குக்கிங் டிப்ஸ்லாம் நமக்கு கொடுத்தாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த இந்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதில் நிறைய பேருக்கு இந்த இட்லி செய்கிறத பற்றி பயங்கர டவுட் இருக்குது. இட்லி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாச்சும் என்னவே எந்த மாதிரி ஒரு மூடில் கூட நீங்கள் இட்லி சாப்பிட்லாங்க. அந்த இட்லி சட்னி அடிச்சுக்க ஆளே கிடையாது. எனக்கு அந்த ஒரு சாஃப்டான இட்லி நம்ம வந்துட்டு காலங்காத்தால சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்குது. எனக்கு நாங்கள் இட்லி பண்ணும்போது உளுத்தம்பருப்பு இல்லாமல் இட்லி பண்ணவே முடியாது. அந்த உளுத்தம்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் புரத சக்தி இருக்குது. அது காலங்காத்தால நமக்கு கண்டிப்பாக நமக்கு சேர வேண்டிய ஒரு உணவு. அதனால் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த வகையில் புரதசத்து எடுத்துக்கலாம்னு நீங்கள் பார்க்கும்போது இட்லி வந்து ஒரு தலையாய டிஃபனாக நமக்கு வருதுங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, இட்லி சாஃப்டாக வரலைங்களே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அது கரெக்டான உளுத்தம்பருப்பு நீங்கள் போட்டு நல்லா அரைச்சிங்கனாலே சாஃப்டாக வரும். இப்போ கிரைண்டரில் அரைச்சிங்கனாக்கா ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும்போது 4 பங்கு அரிசிக்கு 4 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போட்டிங்கனாக்கா நல்லா வரும் கிரைண்டரில் போடும்போது. அதுவே நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போட்டு, அந்த உளுந்தோட கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா நீங்கள் ஊற வச்சிடணும். மினிமம் 4 மணி நேரம் ஊறணுங்க. 4 மணி நேரம் ஊறின பிறகு நீங்கள் அரைச்சிட்டு கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ அரைச்சிட்டு நீங்கள் கையை போட்டு நீங்கள் பிசைஞ்சினாலே கையில் இருக்க ஒரு நல்ல பாக்டீரியானால அந்த மாவு வந்து ஒரு புளிப்புத்தன்மை அடையுது. நீங்கள் நைட்டு அரைச்சிட்டு காலையில் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் மாவு வந்து புசு புசுன்னு வந்திருக்கும். அந்த புசு புசுன்னு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை கரண்டியை போட்டு நல்லா கலக்கிடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கலக்கக்கூடாது. நல்லா முதல்லயே உளுந்தையும் அரிசி மாவையும் நல்லா கலந்து நைட்டே வச்சுடுறீங்க இல்லையா, கொஞ்சோண்டு உப்பு போட்டு. காலையில் புசு புசுன்னு வந்திருக்கும்போது அதையே எடுத்து அப்படியே தெளிவாக நீங்கள் எடுத்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும். நீங்கள் அந்த புசு புசுன்னு வந்திருக்க மாவில் இருக்க காற்றை நீங்கள் வந்து கரண்டி போட்டு கலக்கி போட்டுட்டிங்கனாக்கா அப்புறம் இட்லி கல் ஆகிடும். ஸோ அதுதாங்க சாஃப்டாக வர்றதுக்கு டெக்னிக்கு. அந்த காற்று அதிலேயே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இட்லி வரும். ஸோ எனக்கு வந்து இந்த இட்லி வந்து இந்த மாதிரி அரைக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நம்ம வந்து நிராக் ஃபுட்ஸில் இதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கல்லுரலில் போட்டு அரைக்கிற அதே மாதிரி ப்ராசஸில் பண்ணி நாங்கள் வந்து மாவு பண்ணி, அந்த மாவை வந்து இட்லி மாவை வந்து கொஞ்சம் டெக்னாலஜி வச்சு அதில் இருக்க வந்து ஈரப்பசையை மட்டும் எடுத்துட்டு கல்லுரல் அரைச்சி கொஞ்சம் புளிப்பு கரெக்டான புளிப்பு வந்த பிறகு அதில் இருக்க ஈரப்பசையை எடுத்து அதை பொடியாக்கி பாக்கெட்டில் போட்டு விற்கிறோங்க. இது வந்துட்டு அம்மி ஆர்கானிக்ஸ் ஷாப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த
பாக்கெட்டை எடுத்தீங்கனாக்கா எல்லாரும் வந்து கேட்குறது உள்ள கல் மாதிரி இருக்கேன்னு. அது ஏன் கல் மாதிரி இருக்குனாக்கா அது வந்து வேக்யூம் பேக்குங்கிற முறையில் பண்ணியிருக்கோம். உள்ள இருக்க வந்து காற்றே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 10 மாதம் வரைக்கும் கெடாது. அதே கரெக்டான சரிவிகிதத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அம்மி ஷாப்லேருந்து இதை வாங்கும்போது இதை எடுத்து இதுலேயே வந்து நாங்கள் பின்னாடி வந்து அளவு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது கரெக்டாக ஒரு அளவுக்கு 1.25 கப்பு வாட்டர் மிக்ஸ் பண்ணோம். 1 கப்பு மிக்ஸுக்கு 1.25 கப்பு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்படி லேசாக கலக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய்யோ இல்லை 1 ஸ்பூன் எண்ணெயோ போட்டு கலக்கிடணும். அந்த தண்ணி 1 கப்பு பவுடர், 1.25 கப்பு தண்ணி, 1 ஸ்பூன் நெய் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்மிடியேட்டாகவே வந்து இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா கொதித்த பிறகு இதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டான இட்லி கிடச்சிரும். ஸோ 12 நிமிஷம், மிஞ்சி போனால் 13 நிமிஷம் தாங்க விடணும். நீங்கள் பாட்டு குக்கரில் வச்சுட்டு 15 நிமிஷம் போயிட்டீங்கனாக்கா மறுபடியும் இட்லி உங்களுக்கு அந்த சாஃப்டான பதத்தில் கிடைக்காது. ஸோ டைம் இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு 3:1 மிக்சியில் போட்டு அரைக்கலாம், இல்லை 4:1 கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். மறுநாள் காலையில் உங்களுக்கு சாஃப்டான எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச இட்லி உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி டைம் இல்லைங்கிறீங்களா, அம்மி ஆர்கானிக்கில் இந்த ரெடிமிக்ஸ் இட்லி பவுடர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நண்பர்களே, இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் சிறந்த பொருள்களை, தரமான பொருள்களை வச்சு தரமாக தயாரிக்கப்பட்ட இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பல மாதங்கள் கெட்டு போகாமல் அதே சமயத்தில் தரம் குறையாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ். இதை நீங்கள் வாங்கி வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பலாம். பல மாதங்கள் கெட்டு போகாது. அந்த மாதிரி சிறந்த முறையில் பேக் பண்ணியிருக்கிறோம். இன்ஸ்டன்ட் ஆர்கானிக் இட்லி மிக்ஸ். இதை தயாரிக்கிறதுக்கு 1 நிமிஷம் இருந்தால் போதும், தண்ணியில் கலந்தால் போதும். யாருக்கெல்லாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, பொறுமை இருக்குது, பொருட்கள் கிடைக்குதுன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. முடியாத நபர்கள், சிங்கிளாக இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவங்க, நேரம் இல்லாதவங்க, இல்லை வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இதை இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். aammii.comல நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்யலாம். 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அம்மி இயற்கை அங்காடியில் நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். நண்பர்களே, ஒரே நிமிடத்தில் உங்களுக்கு இட்லி மிக்ஸ் மூலியமாக இட்லி மாவு தயாரிக்க முடியும். ஆர்கானிக்காக, நல்ல பொருளாக. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.